சமூகம் நமக்கு என்ன கத்து கொடுத்துட்டு இருக்கு தெரியுமா? யாரையும் நம்பாத. அவனை பார்த்தா நல்லவன் மாதிரி இல்லடா. மனோன்மணி, அவங்களுக்கு சாப்பிடுறது ஏதாவது கொண்டு வா. சரிங்க. அப்பா, நீங்க பேசிட்டு இருங்க, நான் ஒரு போன் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. ஹலோ பிரியா. சொல்லுங்க செல்வியக்கா. எங்க இருக்க? இப்பதான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். உனக்கு இன்னைக்கு மண்டபத்துல நடந்ததெல்லாம் தெரியும்ல? தெரியும். ஏன்? அப்படின்னா நீ வண்டி எடுத்துட்டு அப்படியே மண்டபத்துக்கு வந்துறியா? இப்ப மண்டபத்துக்கு எதுக்குக்கா? அங்க கௌதம் வீட்ல யாராச்சும் இருந்து பிரச்சனை ஆயிட போதுக்கா. அதெல்லாம் இல்ல. வேலு விஷயமா ஏதாவது ஆதாரம் கிடைக்குதான்னு நம்ம செக் பண்ணணும். அங்க இருக்கிற சிசிடிவி நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணோம்னா கௌதம் ஃபர்ஸ்ட் எங்க போனாரு, எங்க வந்தாருன்னு ஏதாவது ஒரு ஆதாரம் கண்டிப்பா கிடைக்கும். அது வேலுவை வெளியெடுக்கிறதுக்கு உதவியா இருக்கும். ஒரு வகையில நீங்க சொல்றதும் கரெக்ட் தான். சரி, நீங்க இப்ப மண்டபத்துக்கு வந்துருங்க. சரி, தேங்க்யூ. அப்பா, நான் ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாத்துக்கோங்க. ஏங்க, செல்வி எங்க போனா? அது அவ ஃப்ரெண்ட் யாரையோ பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்பதான் வந்தா, அதுக்குள்ள ஒரு இடத்துல இருக்க மாட்டாளா? அவ என்ன சின்ன பிள்ளையா, வந்துருவா. நீ உங்க 2 பேருக்கும் மேல ரூம் ரெடி பண்ணி கொடு, அவங்க ஃப்ரெஷ் அப் ஆகட்டும். சரிங்க, நீங்க காஃபி குடிச்சிட்டு வாங்க, நான் போய் ரூம் ரெடி பண்ணி வைக்கிறேன். வந்ததுல இருந்து செல்வி முகத்துல சந்தோஷத்தையே காணோம். என்ன ஏதுன்னு தெரியல. போன் பேசிட்டு ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்டா. வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லாம இருக்க மாட்டா. வரட்டும், அவளா சொல்ற வரைக்கும் எதுவும் கேட்டுக்க வேண்டாம். என்ன சண்முகம், ஏன் இப்படி குறுக்க நெருக்க கால் வலிக்க நடந்துட்டு இருக்கீங்க? தண்ணி குடிங்க. அப்படி என்ன உங்க மனசுல யோசனை ஓடிட்டு இருக்கு? ஏங்க, என்னங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? இங்க பாரு மகா, நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப அநியாயம். தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? என்ன தப்பா? இன்னைக்கு செல்வியும் பூஜாவும் நம்ம வீட்டை தேடி வந்தப்போ நீங்க பண்ணது தப்பு இல்ல? நீங்க பண்ணது தப்பு மட்டும் இல்ல, பாவம். இந்த பாவத்துக்கெல்லாம் பரிகாரமே கிடையாது. இதெல்லாம் நீங்க எங்க கொண்டு போய் கழிக்க போறீங்கன்னு தெரியல. ஏங்க, அவங்க செஞ்ச காரியத்துக்கு நாங்க வேதனைப்பட்டு இருக்கோம். நீங்க தப்பு செஞ்சு அவங்கள விட்டுட்டு எங்களை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. தப்பு அவங்க மேல மட்டும் இல்ல, உங்க மேலயும் தான். பூஜாவுக்கு பிடிக்காத கல்யாணத்தை யாரு கேட்டு முடிவு பண்ணீங்க? அவ எத்தனை தடவை சொல்லிருப்பா. நீங்க கேட்காம உங்க இஷ்டத்துக்கு கௌதம்க்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க பாத்தீங்க. அது யார் தப்பு? பூஜா விருப்பப்பட்ட வாழ்க்கையை தான் செல்வியும் மாப்பிளையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன தப்பு இருக்கு? சரி, நீங்க நினைச்ச மாதிரி கௌதம் பூஜாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நாளைக்கு ஏதாவது ஒண்ணு தப்பா இருந்ததுன்னா அப்ப எப்படி இங்க உட்கார்ந்து அழுதுகிட்டு இருப்பீங்களா? அப்படி ஒண்ணு நடந்துட கூடாதுன்னு தான் மாப்பிளையும் செல்வியும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக அவங்க செஞ்சது தப்பாயிடாது. அப்போ எங்களுக்கு பூஜா கிட்ட எந்த உரிமையும் இல்லையா? ஏங்க, அவ சின்ன பொண்ணுங்க. அந்த வயசுக்கு மனசுல அப்படி இப்படின்னு ஆசை வரத்தான் செய்யும். குடும்பத்துல இருக்கிற பெரியவங்க நாம தான் அவளுக்கு நல்லது கெட்டதை எடுத்து சொல்லி புரிய வச்சிருக்கணும். நான் கேக்குறேன், அவளும் புரிஞ்சுக்கிட்டு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டால. ஆனா இந்த வேலுவும் செல்வியும் தான் எல்லாத்தையும் நாசம் பண்ணி அவ வாழ்க்கையை இப்படி கெடுத்து குட்டி சோறாக்கிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம சொன்னதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோம்னு சொல்லி கண்ணை கசக்கிட்டு வந்து நிக்கதான் போறா பாருங்க. உங்க பேச்சு கேட்டு நடக்கலன்னு அவ இன்னும் வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கல, அதுக்குள்ளேயே சாபம் விடுறியே.
இத பாரு மகா, அவ ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. ஒருத்தன் கூட வாழ்க்கை முழுக்க வாழணும்னு அவ முடிவெடுத்திருக்கா. அது சுயமா எடுத்த முடிவு. அதோட அந்த பையன் ஒன்னும் கெட்டவன் ஒன்னும் கிடையாது. நீங்களே உங்க வாயால சொல்லிருக்கீங்களே. ஐயோ மாப்பிள்ளை, நாங்க ஏற்கனவே நொந்து போயிருக்கோம். நீங்க இன்னும் இப்படி பேசி எங்களை நோகடிக்காதீங்க. அதெல்லாம் தாங்குற சக்தி மனசுக்கும் உடம்புக்கும் இல்ல. அத்த, சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்ப அழுது ஒன்னும் ஆக போறதில்ல. அக்கா, மாமா சொல்றதாங்க சரின்னு எனக்கும் தோணுது. நீ அவசரப்பட்டதுனாலதான் எல்லாமே இப்படி நடந்திருக்கு. பூஜாவுக்கு பிடிக்காம ஏங்க அந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க? இந்த வீட்ல பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லாம ஆயிடுச்சு. சின்ன சின்ன பொடுசுங்களா கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. நான் ஒன்னும் சின்ன பையன் இல்ல. கேக்குற கேள்வி நியாயமா இருந்தா யார் வேணாலும் கேட்கலாம். டேய், உன் வயசுக்கு பெரியவங்க கிட்ட இப்படிதான் பேசுவியா? அதிக பிரசங்கித்தனமா பேசினா பல்ல உடைச்சிருவேன். மாப்ள, இப்ப எதுக்கு நீ அவன் மேல கோவப்படுற? அவன் கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? அப்போ எல்லா தப்பும் எங்க மேல இருக்கா? அவ ஓடி போனது தப்பே இல்ல. அவ ஓடி போனதுக்கு துணையா இருந்த செல்வி மேலையும் எந்த தப்பும் இல்ல. அப்படிதானே சொல்ல வரீங்க? எல்லா தப்பும் அவங்க மேல மட்டும் இல்ல. பூஜா வினோத்தை விரும்புறான்னு தெரிஞ்சும் அது பெரிய இடம்னு இந்த கல்யாணத்தை பண்ண நினைச்சு தப்பு பண்ணது யாரு? பதில் சொல்லுங்க. அது மட்டுமா? அவங்க வீட்டு முன்னாடி வந்து நின்னப்ப அவங்கள வீட்டுக்குள்ள விடாம நீங்க செஞ்சதெல்லாம் பெரிய பாவம். அந்த பாவத்தை எங்க போய் சொல்றது? இப்ப நாம இருக்கிற வீடு சந்தன பாண்டி ஐயா மனசிறங்கி கொடுத்த வீடு. நம்ம வீட்டு டாக்குமெண்ட் அவர் கையில இருக்கு. அவருக்கு அடைக்க வேண்டிய கடனை நம்ம ஏதாவது கொஞ்சமாவது அடைச்சிருப்போமா? இருந்தாலும் அவரோட பொண்ணுக்காக இந்த வீட கொடுத்திருக்காரு. ஆனா நீங்க அவரு பொண்ணையே வீட்டுக்குள்ள விடாம துரத்தி அடிச்சிருக்கீங்க. நியாயமா மாப்ள? நாம தான் நடுத்தருல போய் நிக்கணும். அந்த நன்றி உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம நாம இப்படி நடந்துக்கிறது சரியில்லை. நீங்க செல்விய துரத்துனது மட்டும் ஐயாவுக்கு தெரிஞ்சதுன்னு வைங்க. ஐயாவை பத்தி தெரியும்ல. என்னடி இவன் இப்படி குண்ட தூக்கி போடுறான்? இவன் சொல்ற மாதிரி மட்டும் நடந்துச்சு நம்ம பொழப்பு பிளாட்ஃபார்ம்ல தான். விடுமா, பாத்திரம் அந்த ஆள் பேர்ல இருந்தாலும் குடிமி நம்ம கையில தானே இருக்கு. அந்த ஆளால ஒன்னும் கிழிக்க முடியாது. இது பாருங்க, நீங்க உங்க முதலாளி விசுவாசத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்க. என்ன இப்ப என்ன அவரோட பொண்ணுக்காக தான் இந்த வீட்டையே கொடுத்தாருன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, நாமளும் இந்த கடனை அடைக்க முயற்சி பண்ணிட்டு தானே இருக்கோம். நேரம் வரும்போது கடனை அடைச்சு பத்திரத்தை மீட்டுக்குவோம். அதுக்காக அவங்க பண்ற அநியாயத்தை எல்லாம் பொறுத்துக்கிட்டு மானத்தை எழுந்தெல்லாம் வாழ முடியாது. சரியா? மகா, நியாயத்தை சொல்ல அவர்கிட்ட வேலை செய்யணுன்ற அவசியம் கிடையாது. மாமா, ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. நீங்க வேற உங்க பங்குக்கு புதுசா எழுதிட்டு வராதீங்க. அவங்க இந்த குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்துக்கு 3 பேரையும் தலை முழுங்கினது தான்.